இன்னைக்கு மிடில் கிளாஸ்ன்னு எடுக்கிறதே 1 lakh இருக்கணுங்க. அப்பதான் அவங்க மிடில் கிளாஸ்க்குள்ளே இருக்காங்க. ஏன்னாங்க அந்த மிடில் கிளாஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறது யாருன்னா, ஒரு கிராமத்தில் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கூட மாதம் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க. அவர் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்காருங்க. பட் ஆனால் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவர் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் எக்ஸஸ் கடனில் இருக்காருங்க. இன்கம் இருக்கணுங்க. இன்கம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு வந்துங்க இந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் தான் வரும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ மாதம் 90,000 ரூபாய் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்தை நம்பி தான் இருக்க வேண்டிய சூழலுக்கு வரவங்க. இது உங்களுக்குன்னு நீங்கள் சேமிக்காதீங்க. உங்கள் பசங்களுக்குன்னு நீங்கள் சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சேமிப்பாக மாறி போயிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணணுங்க. நிறையவே சொல்கிறேங்க. நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க. இன்னைக்கு கிரெடிட் கார்டாலேயே அழிஞ்ச குடும்பங்கள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்துங்க இப்போ ஒரு இஎம்ஐக்குள்ளே போய் நம்ம லாக் ஆகிட்டோம்னு வச்சிங்களேன், அது அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் கூட அங்கேருந்து அவரால் வெளியிலேயே வர முடியாதுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரே ஒரு விஷயம்ங்க. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. பட் மக்களுக்குள்ளே இன்னுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு ரிஸ்க்கான இடம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. இதை பற்றின சரியான புரிதல், சரியான அடித்தளம் ஏற்படுத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு சில ட்ரேடிங் புக்ஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது கரெக்டாக இருக்குமா உங்களோட பார்வையில்? இல்லை, நிச்சயமாக இருக்காதுங்க. ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு வருவாதுங்க. புத்தகம் படித்து நம்ம எதையுமே பண்ண முடியாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது ரிஸ்க்கு தாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்க. பட் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் ரிஸ்க்கானா அது மட்டும் ரிஸ்க் இல்லைங்க. எந்த ஒரு வியாபாரத்தையும் புரிதல் இல்லாமல் பண்ணால் எல்லாமே ரிஸ்க்கு தாங்க. எத்தனையோ வந்து தங்கம் விற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கி காணாமல் போயிருக்காங்க இல்லைங்களா? எத்தனையோ டிரான்ஸ்போர்ட் நடத்தினவங்கள்லாம் இன்றைக்கி காணாமல் போயிருக்காங்க. அப்போ வந்து ஒரு வியாபார உத்திகளை முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல முதலீடு பண்ணணும், எந்த இடத்துல நம்ம அந்த லாபத்தை பதிவு பண்ணணும்ன்றது வந்து முதல் தெரிஞ்சுக்கணுங்க. அதனால் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ரிஸ்க் கிடையாதுங்க. எல்லா வியாபாரமும் ரிஸ்க்கு தாங்க. அப்போது அந்த வியாபாரத்தை புரிதல் தான் ரொம்ப முக்கியங்க. பணம் இருக்குன்றதுனால யாரும் தங்க கடையை ஆரம்பிக்க முடியாதுங்க. ஏன்னாங்க பணம் மட்டுமே வந்து லாபத்தை கொடுத்துடாதுங்க. அப்போ தங்க கடையை ஆரம்பிக்கணும்னா அந்த தங்கத்தை விற்கிற டெக்னிக் தெரியணும். இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் பார்க்குறோம், ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. பட்டு ப்ரொடியூசர்ஸ் கிட்ட இருக்கிற பணத்தை விட அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்களாம் இருக்காங்க. பட் அதுக்காக அவங்க போய் சினிமா எடுக்க முடியாதுங்க. சினிமாவை எடுத்தால் அதில் வர லாப நஷ்டம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மனநிலை இருக்கணுங்க. அந்த சினிமாவை ஓட்டுற அளவுக்கு அவங்களுக்கு டெக்னிக் தெரிஞ்சிருக்கணுங்க. இப்போ இங்கே பணம்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. பணத்தை தாண்டி எந்த வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோமோ அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்திகளை வந்து நம்ம வந்து செயல்படுத்திக்கணுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும்னா ஒரே ஒரு விஷயம்ங்க. நம்ம வந்துங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறோம்னா அந்த வியாபாரத்துக்கு ஒரு 30% தான் பணம் இருக்கணுங்க. மீதி 70% அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்தி, அதுதான் டெக்னிக்குங்க. அந்த வியாபாரத்துக்கு உண்டான டெக்னிக்கை தான் இன்வெஸ்ட் பண்ண ஒழிய நீங்கள் 1 கோடி போட்டு நீங்கள் உங்களுக்கு டெக்னிக் தெரியலன்னு சொன்னால் அது 0வாக தான் மாறுங்க. அதனால் வந்துங்க முதல் எந்த வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் அதுக்கு உண்டான டெக்னிக் என்ன, அதை எப்படி நம்ம செயல்படுத்த போகிறோமோ அது புரியணும். இன்றைக்கி வளர்ந்த அத்தனை பேரும் 0லேருந்து வளர்ந்து இன்றைக்கி கோடிகளை அள்ளிக்கிட்டு இருக்கிற அத்தனை பேரும் டெக்னிக்கால் வளர்ந்தவங்க தான். பணத்தை கொண்டு வந்து யாரும் வளரலைங்க. வரும்போது எல்லாம் 0லேருந்து தான் வந்தாங்க. இங்கே வந்து அந்த வியாபாரத்துக்கு உண்டான உத்தி என்னவோ அதை பயன்படுத்தினாங்க. இப்போ இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து என்ன ப்ராப்ளம் என்னங்க, யாரும் வந்துங்க அடிப்படையிலேருந்து வரதில்லைங்க. யாருக்கும் அடிப்படை என்னன்னு தெரியாதுங்க. இப்போ நம்ம சொல்கிறோங்க வாரன் பஃபட் வந்து இன்றைக்கி வந்து உலக அளவில் பெரிய பணக்காரர் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வாரன் பஃபட் உள்ளே வரும்போது 11 வயசுங்க. அப்போது அவர் அந்த ஆரம்பத்துலேருந்து வர்றாருங்க. அப்போ ஆரம்பத்துலேருந்து வரும்போது அதுக்குள்ளே இருக்கிற எல்லா நுணுக்களும் அவருக்கு புரியுதுங்க. எது நல்லது எது கெட்டது, அதில் இருக்கிற நல்லது கெட்டதெல்லாம் புரியும் போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து உலக பணக்காரனாக உருவாகிறாருங்க. ஏன்னா அந்த துறையை வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. பட் இங்கே என்ன பிரச்சனைன்னா, ஏதோ ஒரு இடத்துல வேலையில் இருக்காங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு வியாபாரத்துக்குள்ளே இருக்காங்க. யாரோ சொல்கிறாங்கன்ட்டுங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி வராருங்க. அவர் ஒரு 60 வருஷம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. திடீர்னு பங்குச்சந்தை என்னன்னு தெரியாமல் நேராக வந்து பங்குச்சந்தையில் யாரோ சொல்கிறாரு முதலீடு பண்ணுறாருங்க. அதுக்குண்டான நாலேஜ் இல்லைங்க. அப்போ அதுக்குண்டான நாலேஜ் இல்லாத வரைக்கும் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்க. அதனால தான் உத்திகள் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதுக்குண்டான டெக்னிக்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்தோம்னா எதுலேயுமே ஜெயிச்சிடலாங்க. தங்கம் விலை ஏறுறது இறங்குறதுக்கும் மார்க்கெட் ஒரு காரணமாக இருக்குமா, இல்லை அதுக்கும் நீங்கள் இப்போ சொன்னதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? இல்லை, தங்கம் ஏறும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் இறங்குவாங்க. ஏன்னா இன்வெஸ்டார் வந்து மாறுவாங்க. பட் ஆனால் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா இந்த 10-15 வருஷத்தில் தங்கம் அதிகமான லாபத்தை கொடுத்ததா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாக கொடுத்ததா, ஸ்டாக் அதிகமாக கொடுத்ததான்னா ஸ்டாக் தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து எல்லாம் புரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா எல்லாரும் புதுசாக நிறைய பேர் வந்துட்டாங்க. பட் அவங்க புரிதல் இல்லாமல் பயத்தில் வேணுன்னா வெளியில் வருவாங்க. பட் புரிதலோட நல்ல திரும்பி சொல்கிறாங்க, நல்ல ப்ரமோட்டர்ஸ் இருக்கணும், நல்ல செக்டாக இருக்கணுங்க. டைரெக்டாக வந்துங்க பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க.
நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னாங்க அது வந்துங்க அவங்க மாறும்போது ப்ராப்ளம் வரும். அதில் ஆர்டிஃபிஷியலாக ரேட் ஏற்றலாம், இறக்கலாம், நிறைய விதமான விஷயங்கள் நடக்குங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஎஸ் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, டாட்டா வந்து ப்ரொடக்ஷனில் இருக்காங்க, ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுற பக்கமெல்லாம் ரிலையன்ஸ் தருதுங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் வாங்குங்க, வேறு எதையுமே வாங்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹர்ஷத் மேத்தா பீரியட் முன்னாடியெல்லாம் நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இருந்தோங்க. அன்றைக்கி ஒரு 10 கம்பெனி ஐபிஓக்கு வருதுன்னு வச்சிங்களேன், பப்ளிக் வாங்குறாங்கன்னா 9 கம்பெனி ஏமாத்துறதுக்காகவே வந்ததுங்க. ஏன்னா அன்றைக்கி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாதுங்க. அன்றைக்கி ஐடின்னு ஒன்று இல்லைங்க. நல்லா யோசித்து பாருங்கள், இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்துங்க 10 கம்பெனி ஐபிஓ வருதுன்னா 10 கம்பெனி பிஸ்னஸ் பண்ண தான் வராங்க. அவங்க பிஸ்னஸை அதில் 1-2 சதறி போகலாம், பிரச்சனையாகலாங்க. பட் ஆனால் இன்றைக்கி வந்துங்க பிஸ்னஸ் மைண்டோட தான் எல்லாமே பப்ளிக்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை வந்து பெரிய அளவில் ஏமாற வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அப்படியே பயமாக இருக்கா ஸ்டாக் மார்க்கெட்டில்? ஒன்றுமே இல்லைங்க. இன்னும் 10 வருஷத்துக்கு தேவையான என்னென்ன டிமாண்ட் செக்டார்னு கணக்கு போட்டுங்க. அந்த டிமாண்ட் செக்டாரை கணக்கு போட்டு அதில் மாதங்க ஒரு 50-100 போட்டுக்கிட்டு வாங்க. பேங்க் எடுத்துங்க, ஃபார்மா எடுத்துங்க, பவர் எடுத்துங்க, கம்யூனிகேஷன் எடுத்துங்க, இன்ஃப்ரா, இதெல்லாம் 10 இயர்ஸ் கழிச்சு எப்படி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ இதில் வந்துங்க சின்னதாக முதலீடு பண்ணுங்க. இதுவும் எனக்கு பயமாக இருக்குங்க ப்ரைவேட் செக்டார் போகிறதுக்குன்னா. நிறைய ரயில்வே என்னங்க ஆக போகுது, கோல் இண்டியா என்ன போகுது, என்டிபிசி என்ன போகுது, பவர் செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கவர்மெண்ட் என்டர்பிரைசஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரும்போது என்ன பண்ணாங்க, இது உங்களுக்குன்னு நீங்கள் சேமிக்காதீங்க, உங்கள் பசங்களுக்குன்னு நீங்கள் சேமிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சேமிப்பாக மாறி போயிடுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டிமேட் ஓப்பன் பண்ணணுங்க. இன்றைக்கி கிராமத்தில் இருக்கிறவங்க கூட ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பன் பண்ணுங்க. சின்ன ஸ்டாக்ஸ் ஒரு 50 ரூபா 100 ரூபாய் என்ன இருக்கோ அதை வாங்கி போட்டுக்கிட்டே வாங்க. அது ஒரு பக்கம் சேர்ந்துக்கிட்டே வருங்க. சூப்பர் சார், நன்றி. ஸோ இப்போ அடுத்து வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா உங்களோட நிறைய இன்டர்வியூஸ் நாங்கள் பார்த்தோம், எல்லாத்துலேயுமே வந்து சேவ் பண்ணுங்கள் 50 to 60 இயர்ஸில் வந்து அது உங்களுக்கு நிறைய விஷயம் ரீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் கிளாஸ் மைண்ட் செட்டில் இருந்து சில விஷயங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ்னால் எந்த சேலரி ஸ்லாபில் இருக்கிறவங்களும் மிடில் கிளாஸ் நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது இந்தியாவோட அந்த ஒரு ஆளோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23,000 25,000 பேசுங்க. இது இருந்தே ஆகணுங்க எல்லாருக்கும் என்ற ஒரு கட்டாயம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து சொல்லுது. பட் அது எல்லாருக்கும் கிடைக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதில்ல. அப்படியே ஒரு 25,000 இருந்தாலும் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் நம்ம வந்து மந்த்து கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமான்னா பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைங்க. இன்றைக்கி மிடில் கிளாஸ்ன்னு எடுக்கிறதே 1 lakh இருக்கணுங்க. அப்போ தான் அவங்க மிடில் கிளாஸ்க்குள்ளே இருக்காங்க. ஏன்னாங்க இந்த மிடில் கிளாஸ்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறது யாருன்னா அந்த பர்டிகுலர் பர்சனே டிசைன் பண்ணிக்கிறாருங்க. ஏன்னாங்க இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 70% இஎம்ஐயில் இருக்காருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 25,000க்கும் கீழே இருக்கிற வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காருங்க. இதுக்கு மெயின் காரணம் என்ன, அடிப்படையில் என்ன காரணம்னா இப்போ நம்ம எல்லாமே கார்பரேட் உலகத்துக்குள்ளே இருக்கோங்க. இப்போ கார்பரேட்டில் போயிட்டுங்க 1 லட்ச ரூபா ஒருத்தர் சம்பாதிக்கிறாருன்னா அதே கார்பரேட் அவங்ககிட்ட இருந்து எப்படியெல்லாம் திருப்பி வாங்க முடியுமோ அத்தனை விஷயங்களையும் அவங்க வந்து விதைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஹோட்டல்ஸுங்க இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் போகிறோங்க. அப்படியெல்லாம் போகும்போது இதுக்குள்ளெல்லாம் கார்பரேட்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ மிடில் கிளாஸ்ன்றதை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்க இன்றைக்கி ஒரு கிராமத்தில் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கூட மாதம் 500 ரூபாய் சம்பாதிக்கிறாருங்க. அவர் மிடில் கிளாஸ்க்கும் கீழே இருக்காருங்க. பட் ஆனால் 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவர் பார்த்திங்கன்னா 20,000 ரூபாய் எக்ஸஸ் கடனில் இருக்காருங்க. அப்போ வந்துங்க இந்த விஷயத்தை வந்து எப்படி டிசைட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக போகிறோமா இல்லை கீழ் நோக்கி கொண்டு வர போகிறோமான்றதை வந்து அவர் தான் பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு மிடில் கிளாஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 1 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலே மிடில் கிளாஸ் தாங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. இன்னுமே ஒரு சில பேருக்கு வந்து டெய்லி வேஜஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. ஒரு மாத சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க ஒரு 10,000 15,000 தான் மாதம் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களாலையும் சேமிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு வேறு வகையில் சோர்ஸ் இல்லைங்க. இது மட்டும்தான் நம்மளோட பணம்ங்க. இல்லையா வீட்டுக்குள்ளே யாராவது நல்லா படித்தவங்க இருக்காங்க இல்லை வேறு ஏதாவதுனா நம்ம இன்கம் சோர்ஸை டெவலப் பண்ணலாங்க. இன்றைக்கி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தால் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்காங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க, 20-25 வீடு இருக்கோங்க. இப்போ இவங்க வந்து ஒரு இன்கம்மை கூட்டணும்னாங்க ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாங்க. இன்றைக்கி நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வலைதளம் மூலிமா எவ்வளோ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு கோழி விற்கிறதுலேருந்து ஒரு பொடி விற்கிறது எவ்வளோ சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க. அப்போது நம்ம வந்து இன்கம் சோர்ஸை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். அது அந்தந்த சூழ்நிலைக்கு அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கிற வியாபாரங்களை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மக்கிட்ட இருக்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து சேமித்து தான் ஆகணுங்க. நான் சொல்கிறதுங்க, நான் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னா 18,000 வாங்குறத மனசில் வச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
வச்சுங்க, வேறு வழி கிடையாது. இந்த 2000 தான் நமக்கு வந்துங்க சொல்லுவாங்க, மழைக்காலம்னு ஒன்று வரும், அதுக்கு ஒரு சேமிப்பு வேணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த 2000 இப்போ நம்ம சேமிக்கிறோம் பாருங்க, இதுதான் நமக்கு வந்து உதவி பண்ண போகுதுங்க. அப்போது மைண்ட் தான் இங்கே மைண்ட் செட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டங்க. அப்போ நான் வந்துங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் மாதம் வந்துங்க நான் ஒரு 100 ரூபா சேர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரணுங்க. நான் ஒன்றும் இல்லைங்க, நான் ஒரு இன்டர்வியூவில் பேசும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருந்தீங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ் இருக்குல்ல, பஸ்ஸுக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ பாஸ் பண்ணாங்கல்ல லேடிஸ்க்கு, அந்த அமௌண்ட்டை நான் சேர்க்குறேங்க. நான் எப்படி இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து நான் பஸ்ஸுக்குன்னு செலவு பண்ணுவேன்ல, பண்ணி தான் நான் இருக்கணும். இப்போ எனக்கு அது ஃப்ரீன்னு வந்ததுக்கப்புறம் அந்த காசை நான் 300 ரூபாய் எனக்கு மாதம் பஸ்ஸுக்காக நான் அந்த காசை சேர்த்து வைக்கிறேன்றாங்க. இதுதாங்க சேமிப்புங்க. சேமிப்பை வந்து பார்த்தீங்கன்னா சேமிக்கணும்ன்ற எண்ணம் வரணுங்க, முதல்ல ஆரம்பிக்கணும். இப்போ கூட நிறைய பேர் சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மற்ற விஷயங்கள்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா சிலர்லாம் வந்து எஸ்ஐபி போட்டுக்கிட்டே வாங்க, உங்களுக்கு வந்து 10 வருஷத்துல இவ்வளோ கிடைக்கும், 15 வருஷத்துல இவ்வளோ கிடைக்கும்ட்டு. சிலர்லாம் அப்படியே குறுக்கால பேசிக்கிட்டே வருவாங்க, அது 10 வருஷம் கழிச்சு இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படியெல்லாம். நான் என்ன சொல்கிறேன், வேல்யூவே கிடையாதுங்க, முதல் சேமிங்க. என்னோட அப்பாவும் உங்களோட அப்பாவும் வேல்யூ கணக்கு போட்டிருந்தா நம்ம கையில் அசட்டே இருந்திருக்காதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க, இங்கே வேல்யூ கிடையாதுங்க, இருக்கிறதே சேமிக்கணுங்க. நீங்கள் 10 வருஷம் கழிச்சு அது 25 லட்ச ரூபாய் இருந்தாலும் அந்த 25 லட்ச ரூபாய் இருக்கு இல்லையா, முதல் சேமிக்கணுமே ஒழிய அந்த பழக்கம் தான், அந்த பழக்கத்துக்குள்ளே தான் வரணும் நம்பங்க. 10 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது, இப்போ 1 கோடி வேல்யூ இருக்குமானா இருக்காதுங்க, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாங்க. ஆனால் சேமிக்கணுன்ற எண்ணத்தை முதல் உருவாக்கணுங்க. முதல் நம்ம கையில் என்ன இருக்கோ அதில் வந்துங்க குறைஞ்சது 20% கண்டிப்பாக சேமிப்புக்குள்ளே போயே ஆகணும். ஏன்னாங்க இன்றைக்கி இருக்கிற சூழலில் வந்துங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது இந்த ஃபீஸில் இருக்காதுங்க, காலேஜுக்கு போகும்போது இந்த ஃபீஸ் இருக்காதுங்க, இன்னும் கமிட்மெண்ட்ஸ் அதிகமாகுங்க. அப்போ நம்ம சேமிப்பு தான் கை கொடுக்க போகுதுங்க. இப்போ வந்து இன்னொரு ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் பேசும்போது அவர் சொல்லியிருந்தாரு, இந்தியா வந்து ஒரு டேக்ஸ் சாபம் பெற்ற நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டேக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, எப்போவுமே வளர்ந்து வரும் நாட்டில் டேக்ஸ் இருக்க தான் செய்யுங்க, அது ஒன்றும் மாற்ற முடியாது. பட் உடனே எல்லாருமே கேட்பாங்க, நம்மக்கிட்ட டேக்ஸ் இவ்வளோ வாங்குறாங்களே, இதுக்கு உண்டான இதெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. பட் இந்தியா வந்து ஒரு பெரிய நாடுங்க, எல்லாத்தையுமே போய் பார்க்க முடியாதுங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர நாட்டில் டேக்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாதுங்க. பட் இங்கே வந்து ஃப்ரீ இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லா ஃப்ரீயும் இருக்குங்க, பட் அதுக்கு உண்டான எஸ்டாப்ளிஷ் இல்லைங்க. அதுதான் இங்கே மெயின். ஹாஸ்பிட்டல்ஸ், ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குங்க, ஸ்கூல்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அது வந்து மற்ற கண்ட்ரியில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதோட செயல்பாடுகள் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ அதுக்கு உண்டான அவேர்னஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குங்க. அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறதுங்க, ஒரு அரசாங்க அதிகாரிகள் நல்லா படித்தவங்க கண்டிப்பாக வந்துங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் குழந்தைங்கள சேர்த்தா மற்ற நாட்டில் எப்படி இருக்கோ அதே ஏரியா இங்கே வந்துடுங்க. அரசாங்க அதிகாரிகள் நான் நிறையவே சொல்கிறேங்க, நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க. அப்போ எப்படிங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நம்பிக்கையோடு போவாங்க? அது வந்து இங்கே இருக்கிற ஆட்களோட விஷயம் தானே வழியாக. நம்ம நாட்டிலையும் ஃப்ரீ இருக்குது, டேக்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். வளர்ந்த நாட்டுகள் அமெரிக்காவில் இப்போ டேக்ஸ் இல்லையா? அமெரிக்காவில் இதை விட அதிகமாகவே இருக்குங்க சில இடத்துலலாம் பார்க்கும்போது. அதெல்லாம் டேக்ஸ் இருக்க தான் செய்யுங்க. பட் டேக்ஸுக்காக வந்து நம்ம வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக இருக்குங்க. வளர்ந்த நாடுகள், வளரப்போகிற நாடுகளில் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுங்க. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நம்ம பார்த்திங்கன்னா துபாயில் டேக்ஸ் இல்லை, அங்கே டேக்ஸ் இல்லை, அதோட விஷயம் வேறாங்க, அவங்களோட சிஸ்டம் வேறாங்க, நம்மளோட சிஸ்டம் வேறாங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் 20,000 கடனில் இருக்காங்கன்ட்டு. இதுக்கு மெயின் காரணமாக நான் எனக்கு தெரிஞ்சதை பார்க்குறது கிரெடிட் கார்டு. பட் ஒரு சில பேர் வந்து கிரெடிட் கார்டை கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சால் அது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்களா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, நான் நிறைய பேரை பார்க்குறேன், கிரெடிட் கார்டை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மிங்க. ஓகே, இப்போது 10% கூட அதில் இல்லைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10% மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் மைண்டுக்குள்ளே இருக்காங்க. இப்போ நானே வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் எங்கிட்ட இல்லாத கார்டே இல்லைங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து கொடுக்குறேன், என்னோட டர்ன்ஓவர் அப்போல்லாம் டர்ன்ஓவர் பார்த்துட்டு கொடுப்பாங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கொடுக்குறாங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு ஒரு இன்டர்நேஷனல் கொடுக்குறாங்க, டொமஸ்டிக் கொடுக்குறாங்க, ஃபேமிலி ஆட் ஆன் கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கண்ட மேனிக்கு செலவு தான் ஆகுதுங்க. இந்த செலவை சரி பண்ணுறதுக்காக சிட்டி பேங்க்கில் டைனர்ஸ் வாங்குறாங்க, அதை வாங்கி இங்கே கட்டுறேன், இதை வாங்கி அங்கே கட்டி கிரெடிட் கார்டிலே நிறைய லாஸ் பண்ணியிருக்கோங்க. அதே ப்ராப்ளம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ என்னென்னாங்க, இங்கே வாங்கி அங்கே வாங்கி கட்டுறதுக்காக நம்ம கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு இல்லைங்க, ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் வேணும். இந்த கிரெடிட் கார்டில் என்ன ப்ராப்ளம்னாங்க, 1000 ரூபாய் பொருள் வாங்க போகலான்னு நினைக்கிறவங்க கார்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது 2000 ஆக்குறாங்க. பட் அது பேமெண்ட் வரும்போது தான் பெரிய கஷ்டமாக மாறி போகுதுங்க. இன்னைக்கு கிரெடிட் கார்டாலேயே அழிஞ்ச குடும்பங்கள் நிறைய பேர் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்துங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டுங்க, நான் வந்து தேவையில்லாமல் கார்டை யூஸ் பண்ண மாட்டேன், அதே சமயம் அந்த டைமில் வந்து நான் கட்டிடுவேன் அப்படின்ற குறிக்கோளோடு வாங்குறவங்க வாங்கலாங்க.
அப்படி வாங்குறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாகவே ஓரளவுக்கு நல்ல உபயோகமாக இருக்குங்க. இல்லைங்க நான் வந்து என்னோட கை சும்மா இருக்காதுங்க, எதை பார்த்தாலும் எனக்கு வாங்கணும்னு தோணுங்க, ஒரு இஎம்ஐ முடிச்ச உடனே திரும்பி நான் இன்னொன்று போய் வாங்கிடுவேங்கன்ற மனநிலை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிரெடிட் கார்டு வந்து பெரிய சிக்கலை வந்து உருவாக்கிடும். இப்போ நான் நிறைய செய்திகள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா உயிர் போகிற அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் உருவாகிற அளவுக்கெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. அதெல்லாம் வந்துங்க அவங்கவுங்கள சூழ்நிலை பொறுத்து தான் வாங்கணுங்க. வாங்காமல் கடன் இல்லாத வாழ்க்கை வந்து ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கடன் இல்லாமலே வாழ முடியுமான்னா ஓகே, நம்ம கைக்குள்ள அடங்குற மாதிரி கடனை வச்சுக்கணுங்க. கை மீறி போகாத அளவுக்கு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ மிடில் கிளாஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது மெயினாக எல்லாருமே வந்து ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறவங்களா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. அல்டர்னேட் சோர்ஸ் ஆஃப் என்ன ஆப்ஷன் யோசிக்கிறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம எல்லாம் டியூன் டு தட், லைக் படித்து முடிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், அந்த வேலையிலேருந்து ஒரு சம்பளத்தை எடுக்கணும், கடன் வாங்கணும், கல்யாணம், இப்படியே டியூன் ஆகிட்டோம். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறதே புதுசாக இருக்குது. ஒரு சில ஐடியா சொல்ல முடியுமா இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிவாக நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு? இல்லை, அதுதாங்க நம்ம வந்து இன்னொரு பிஸ்னஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணுங்க ஃபஸ்ட்டுங்க. அதாவது மார்னிங் ஜாபுக்கு போகிறாங்க, 5 மணிக்குள்ளே வந்துடுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்துங்க ஒரு 1 hour 2 hours வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு வியாபாரம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கணுங்க. இன்றைக்கி அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியே சில வியாபாரங்கள்லாம் உருவாயிடுச்சிங்க. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் அண்ணா நகர் பக்கம் போய் பார்த்தீங்கன்னா வெறும் சின்ன ஒரு கடைங்க. அந்த கடையை வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு திறக்கிறாங்க. 8 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வியாபாரம், வெறும் ஐஸ்கிரீமுங்க அப்புறம் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3000 4000 வந்து சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வியாபாரங்கள் வளருதுங்க. இப்போ நான் பார்த்தங்க ஒரு இடத்துல வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு சூப்பு கடை நிற்குதுங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக டிசிப்ளினாக ஹைஜீனிக்காக வந்து அந்த சூப்பை விற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு டெய்லி வந்துங்க 6 மணிக்கு வருவாங்க, 10-11 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் கிடைக்குது அப்படின்றாங்க. இந்த மாதிரி அதர் சோர்ஸை வந்து அவங்க தான் வந்து டெவலப் பண்ண. நிறைய பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஓகே நம்ம வீடு கட்டி விட்டுடலாங்க, அது ஒரு இன்கம்மாக வந்துகிட்டு இருக்கோம். இல்லையா நம்ம பேங்க்கில் போட்டுடலாங்க, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கோங்க. இல்லையா கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வாங்கினா அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். பட் இந்த மாதிரி மிடில் கிளாஸ்லேருந்து நம்ம வளரணும்னாங்க அடுத்த சோர்ஸை வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணி தான் ஆகணுங்க. இன்கம் இருக்கணுங்க. இன்கம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு வந்துங்க இந்த மாதம் 1 லட்சம் ரூபாய் தான் வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ மாதம் 90,000 ரூபாய் அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த 1 லட்சத்தை நம்பி தான் இருக்க வேண்டிய சூழலுக்கு வரவங்க. நீங்கள் வந்துங்க இன்னைக்கு இந்த மாதம் வர்ற பணத்தை எல்லாம் நீங்கள் லாஸ் பண்ணிட்டீங்க, 0 பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் வாழ்க்கையை எங்கே தொடங்கினோ அதே இடத்துல தான் நிற்பீங்க. இன்றைக்கி வர்ற 1 லட்சத்தில் ஒரு 10,000 நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நீங்கள் அடுத்த ஸ்டேஜில் இருப்பீங்க. அப்போ வரதை ஃபுல்லாக நான் வாஷ் அவுட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா நான் காசு வாங்கி கடன் வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் 10 வருஷம் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் தான் இருப்பீங்க. வாழ்க்கையை எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துல தான் நிற்பீங்க. அது ரொம்ப பிரச்சனையை வந்து உருவாக்கிடுங்க. சூப்பர் சார். ஸோ இப்போ நீங்கள் வீடு அதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இதுவுமே ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. சொந்த வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டாக இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறது பெஸ்ட்டாக? சொந்த வீடு கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிற இருக்கா உங்களை பொறுத்த வரைக்கும்? இப்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60-70% வீடுகள் வந்து ஆக்ஷனில் இருக்குங்க. அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துங்க ஒரு 20,000-30,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உடனே போய் ஹோம் லோன் போட்டுறாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்பிஏ அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் நடக்குங்க. பேங்க் வந்து அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷம் கூட நடந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லைங்க. நீங்கள் பணம் கட்டலன்னா இஎம்ஐ கட்டலாம் 3வது மாதம் காலி பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்துடுதுங்க. இப்போ ஒரு இஎம்ஐக்குள்ளே போய் நம்ம லாக் ஆகிட்டோம்னு வச்சிங்களேன், அது அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல ஏதாவது ப்ரெஷர் இருந்தால் கூட அங்கேருந்து அவரால் வெளியிலே வர முடியாதுங்க. இன்னொரு ஜாபுக்கு போகலான்னா கூட அந்த ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இன்னொரு இடத்த வந்து இன்னொரு ஜாபை கூட அவரால் தேட முடியாத ஒரு சூழல் வந்து வந்துடுறோங்க. அப்போ நம்ம வந்துங்க ஒரு வீடு வாங்க போகிறோம்னு சொன்னாங்க, அந்த இஎம்ஐ பிரச்சனையே இருக்கக்கூடாது. எனக்கு மாதம் இந்த வருமானம் வரும், என் கையில் இருந்தால் செலவாயிடும், அதனால் நான் வந்து அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அப்போது அவருக்கு வந்துங்க அந்த இஎம்ஐ போட்டு சொந்த வீடு வாங்குறதுல அர்த்தம் இருக்குங்க. இல்லையா என்கிட்ட நிறையா பணம் இருக்குது, நான் வீடு வாங்குகிறேன், எனக்கு சொந்தமாக ஒரு வீடு வேணும்னா அவர் வாங்கிக்கலாங்க. பட் ஆனால் நாளைக்கு என்ன ஜாப் நடக்கும் அப்படின்னு தெரியாதவங்க கண்டிப்பாக வந்து இஎம்ஐயில் போனால் அது வந்து என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு கட்டின இனிஷியல் அமௌண்ட் போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ நம்ம கட்டியிருப்போம் பாருங்கள், அந்த இஎம்ஐயும் போயிடுங்க. லாஸ்ட்டில் வந்து ஆக்ஷனில் நிற்கும். இன்றைக்கி 60-70% வந்துங்க இன்றைக்கி வந்து ஆக்ஷனில் இருந்துக்கிட்டு இருக்குங்க. ஆக்ஷன் வீடுங்க அவ்வளோ இருக்குங்க பேங்க்ஸில். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க கூட பேசுனது வந்து டைம் போனதே தெரில. நிஜமாவே வந்து ரொம்ப இன்சைட்ஃபுல்லாகவும் என்லைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த செஷன். உங்களோட இந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் வந்ததுக்கு சூரியன் எஃப்எம் டீம் சார்பாக தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றிங்க.